நம்ம ஆர்டரே பண்ணிருக்க மாட்டோம். பட் நம்ம தலையில கொண்டு வந்து திரிச்சிட்டு கேஷ் ஆன் டெலிவரியில காசு வாங்கிட்டு போயிடுறானுங்க. இது புது ஸ்கேம் பாஸ். இ-கார்ட் ஸ்கேம். நீங்க ப்ராடக்ட்டே ஆர்டர் பண்ணாம பெரிய பெரிய இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மோட பேரை பயன்படுத்தி உங்க வீட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் டெலிவரிக்கு வரும். ரொம்ப முக்கியமான விஷயம், அது கேஷ் ஆன் டெலிவரியில வரும். ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு 500 ரூபாயில இருந்து 800 ரூபாய் அந்த ரேஞ்சில தான் கேட்கறாங்களாம். பட் ஆக்சுவலி அந்த பேக்கேஜ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டோட வர்த் 10 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு அளவுக்கு இந்த ஸ்கேம் பத்தி எல்லாம் அவேர்னஸோட இருக்கிறவங்களா இருந்தா அதை கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க, பேரண்ட்ஸ் அவங்களுக்குலாம் இந்த ஸ்கேம பத்தி பெரிய அளவுல தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம பையன் தான் ஏதோ ஆர்டர் பண்ணிருக்கான் போல, நம்ம பொண்ணு தான் ஏதோ ஆர்டர் பண்ணிருக்கா போல, அவங்க தான் அடிக்கடி ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, 500 ரூபாய் தானே கொடுத்து வாங்கி வைப்போம் அப்படின்னு வாங்கி வச்சிருவாங்க. இப்படி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த ஸ்கேம்லயே அடுத்த லெவல் என்னன்னா, இந்த மாதிரி ஸ்கேம் பத்தி தெரிஞ்சவங்களே ஏமாத்துறது தான். அது எப்படின்னா, நீங்க ஆர்டர் பண்ணாத ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ண வரதா சொல்லி டெலிவரி ஏஜென்ட் கிட்ட இருந்து கால் வரும். நீங்க உடனே என்ன சொல்வீங்க, நான் அப்படி எதுவுமே ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்வீங்க. உடனே அந்த டெலிவரி ஏஜென்ட் என்ன சொல்வாப்லன்னா, ஓ அப்படியா, நீங்க எதுவும் ஆர்டர் பண்ணலையா, பாத்தீங்களா சார், இந்த மாதிரி தான் ஊருக்குள்ள கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணாமே ப்ராடக்ட் அனுப்பி நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது சார். நல்ல வேலை, நம்ம ஒண்ணு பண்ணலாம், இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பிச்சிடலாம் சார். கேன்சலேஷனுக்கு ஒரு ஓடிபி மட்டும் உங்களுக்கு வரும், அதை மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா. ஓ, நீ அப்படி வரியா? அப்படி அவங்க கேக்குறப்போ நீங்க ஓடிபியை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்க போன்ல உள்ள டேட்டாஸ் எல்லாமே திருடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் திங், இந்த மாதிரியான ஸ்கேம் பத்தின அவேர்னஸை உங்க வீட்ல உள்ள பெரியவங்களுக்கு கட்டாயமா தெரியப்படுத்துங்க. செகண்ட் திங், ஓடிபியை மோஸ்ட்லி ஷேர் பண்ணாதீங்க. அதுவும் அந்தந்த அபிஷியல் ஆப், இப்போ பிளிப்கார்ட், அமேசான், அந்த அபிஷியல் ஆப்ல ஓடிபி வருதா அப்படின்றத செக் பண்ணுங்க. கேன்சலேஷனுக்குலாம் ஓடிபி வராது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லுது. சோ கவனமா இருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த ஸ்கேம் பத்தின அவேர்னஸை ஏற்படுத்துங்க. மேலும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க நம்ம ஒபே தி ரூல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.